இந்த பிரபஞ்சம் உங்களை கவனிக்கிறதா? நீங்கள் சொல்லும் உங்கள் பிரச்சனைகளை கேட்கிறதா என்பதை எளிதில் கண்டுபிடிக்க நான் சொல்ல போகும் இந்த எளிமையான அதே நேரத்தில் ரொம்பவும் ஆச்சரியமூட்டும் இந்த பயனுள்ள முறையை நீங்கள் ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள். நான் எனக்கும் பிரபஞ்சத்திற்கும் உள்ள கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு உணர்வுபூர்வமாக நான் தெரிஞ்சு கொண்ட பிறகு தான் இந்த முறையை நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். நான் சொல்லுவது போல் ஒரு முறையாவது நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறம் பாருங்கள், ஆச்சரியத்தை திளைப்பீங்க. 100% அதற்கு நான் கேரண்டி. சரிங்க, இப்போது பிரபஞ்சத்திடம் எப்படி கேட்பது பற்றியும் நான் எப்படி கேட்டு என்னோடய அனுபவத்தை பற்றியும் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை கொஞ்சம் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் மட்டும் ஒரு அற்புதமான விஷயம். நீங்கள் பிரபஞ்சத்திடம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் நீங்கள் கேட்டால் போதும். அடுத்த 24 மணி நேரத்தில் உங்களை அந்த பிரபஞ்சம் கவனிக்கிறது, நீங்கள் சொல்லும் பிரச்சனைகளை அது கேட்கிறது அப்படின்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடக்கும். அதற்கு உதாரணமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் 2 கைகளையும் நீட்டி ஒரு வரம் கேட்பது போல் இந்த பிரபஞ்சத்திடம், பிரபஞ்சமே, என்னை நீ கவனித்து கொண்டிருக்கிறாய் என்று நான் நினைக்கிறேன். என் பிரச்சனைகளை உன்னிடம் நான் சொல்லும் பொழுது நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் நம்புகிறேன். அது உண்மை என்றால் அடுத்த 24 மணி நேரத்துக்குள் உன்னை எனக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு அற்புதமான பரிசை எனக்கு நீ வழங்க வேண்டும் அப்படி என்று நீங்கள் பிரபஞ்சத்திடம் கட்டளையிடுவது போல நல்ல சத்தமாக கேளுங்க. கேட்டு நீங்கள் எப்பொழுது போல் உங்களோட நீங்கள் இயல்பு நிலையை, இயல்பு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருங்க. அந்த 24 மணி நேரம் நீங்கள் கொடுத்த அந்த நேரத்தை பிரபஞ்சம் அது எடுத்துக்கொண்டு உங்களுக்கு யார் மூலமாவதோ, அது யாரும் நமக்கு குறிப்பிட்டு சொல்ல முடியாது, அதுபோல் யார் மூலமாவதும் உங்களுக்கு அந்த பரிசு கண்டிப்பாக வரும். இதை நான் சும்மா நான் ஒரு பேச்சுக்காக சொல்லலைங்க. நான் உணர்வுபூர்வமாக இதை நான் உணர்ந்த பிறகு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் ஒரு மாதத்திற்கு முன்பு இந்த முறையை நான் பயன்படுத்தினேன். இதே நான் உங்களுக்கு எப்படி சொல்லணும் அதே போல் தான் வானத்தை பார்த்து 2 கைகளையும் நீட்டி, பிரபஞ்சமே, நீ என்னை கண்காணிக்கிறாய் என்கின்ற உண்மை என்றால், நான் கூறும் செய்திகளை நீ காது கொடுத்து கேட்பது உண்மை என்றால், அடுத்து 24 மணி நேரத்துக்குள் உன்னை நினைவூட்டக்கூடிய உள்ள நல்ல ஒரு பரிசு எனக்கு கொடுங்க அப்படி நான் சத்தமாக கேட்டேன் பிரபஞ்சத்தில். நான் அதுக்கப்புறம் இயல்பு வாழ்க்கை திருப்பிட்டேன். நான் அந்த விஷயத்தை நான் சொல்லப்போனால் அந்த விஷயத்தை நான் மறந்துட்டேன். கரெக்டாக 24 மணி நேரம் முடியறதுக்குள்ளே என்னுடைய பழைய நண்பர், அவரிடம் நான் பேசியே பல மாதங்கள் ஆகும், ஏன்னா தற்செயலாக அவர் என்னை சந்திக்கிற ஒரு நேரம் வருகிறது. அந்த நேரத்தில் அவர் ஒரு பரிசு எனக்கு கொடுத்தார். எனக்கு அப்போ கூட அந்த நினைவு வரல, நான் பிரபஞ்சத்தில் கேட்டமே அப்படின்றத விட ஒரு நினைவு எனக்கு வரல. அந்த பரிசை வீட்டுக்கு எட்டு பிரித்து பார்த்த பிறகு தான் தெரியுது, அப்படி ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில், அப்படி ஒரு அற்புதத்தை நான் இதுவரை நான் சந்தித்தது இல்லை. நான் பிரபஞ்சத்தில் கேட்ட மாதிரியே, பிரபஞ்சத்தை நினைவுபடுத்துறதுக்கு மாதிரி ஒரு அழகான ஒரு டைம் பார்க்கக்கூடிய ஒரு கருவி, அதை பார்க்குறதுக்கு பிரபஞ்சத்தோட உருவம் அப்படியே உள்ளது மாதிரியே இருக்கிறது. நான் ஒரு நிமிஷம் வியந்து போயிட்டேன். அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் இது ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் எனக்கு உங்களுக்கு என்ன அற்புதம் நடந்தது என்பதை தெரிவிங்க. இதுபோல் பிரபஞ்சத்தின் அற்புதங்களை, பிரபஞ்சத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பிரபஞ்சத்தை நம்பக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.
முக்கியமாக இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க.